ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜிமெயிலில் உள்ள ஒரு 7 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா சென்ட் ஃப்ரம் அனதர் அக்கௌண்ட். இது என்னென்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருந்தே இன்னொரு ஐடியை யூஸ் பண்ணி மெயிலை சென்ட் பண்ண முடியும். வாங்க அதை எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஜிமெயிலை ப்ரௌசரில் லாகின் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சிஆல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் அண்ட் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த கோடை காப்பி பண்ணி இதில் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பக்கத்தில் இருக்க வெரிஃபை அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கோடு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அந்த இமெயில் ஐடி வந்து இதில் ஆட் ஆயிடும். இனிமேல் வந்து இந்த மெயில் ஐடியும் யூஸ் பண்ணி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியிலேருந்து மட்டும்தான் நீங்கள் மெயில் சென்ட் பண்ண போகிறீங்கனாக்க மேக் டிஃபால்ட்னு கொடுத்துங்க. கொடுக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெயில் சென்ட் பண்ணும்போது ஃப்ரம் அட்ரஸில் எந்த ஐடி இருக்கணுங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு நியூ மெயில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கம்போஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃப்ரம் அட்ரஸில் நான் இப்போ ஆட் பண்ண அந்த இமெயில் ஐடி இருக்குது. இல்லை எனக்கு அந்த மெயிலேருந்து வந்து மெயில் சென்ட் ஆக வேண்டாம், எனக்கு இப்போ அந்த மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணாக்க மேலே இருக்குது பார்த்தீங்களா ரெசிபியன்ஸ், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினாக்க நீங்கள் என்னென்ன மெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். நீங்கள் எந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி மெயில் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மெயில் ஐடியை டெலீட் பண்ணுறனாலும் சேம் செட்டிங்ஸில் போயிட்டு அதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு மெயில் ஐடியை ஆட் பண்ணுறனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஸ்னிப்பெட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா இன்பாக்ஸில் உள்ள மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த கண்டென்ட் வந்து பாதி வியூ ஆகும். அந்த கண்டென்ட்டெல்லாம் உங்களோட ப்ரைவசிக்காக ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சிஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சென்ட்ரலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்க ஸ்னிப்பெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்க டிஃபால்ட்டாக ஷோ ஸ்னிப்பெட்ஸ்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோ ஸ்னிப்பெட்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மெயிலோட சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும், மெயிலோட கண்டென்ட் எதுவுமே தெரியாது, எல்லாமே ஹைட் ஆகிடும். நம்ம மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா ஷெட்யூல் சென்ட். இந்த ஆப்ஷன் எது இருக்குன்னா நீங்கள் மெயிலை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி ஷெட்யூல் பண்ணி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான இமெயில் கண்டென்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு சென்ட்டுக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்மால் ட்ராப் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ஷெட்யூல் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் ஒரு சில டைமிங் வந்து காமிக்கும். இதெல்லாம் இல்லாமல் நான் வேறு டைமில் சென்ட் பண்ணணுனாக்க பிக் டேட் அண்ட் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான டேட் அண்ட் டைமை வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் வந்து ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுனா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சென்ட் பாக்ஸுக்கு கீழே ஷெட்யூல்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் மெயில் வந்து ஷெட்யூல் ஆன மெயில் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேன்சல் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எடிட் பண்ணுறனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க எடிட் மோடில் வந்துடும். நீங்கள் திரும்ப எடிட் பண்ணிட்டு திரும்ப ஷெட்யூல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உடனே சென்ட் பண்ணுறனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஃபிடென்ஷியல் மோட். இது என்னன்னா நம்ம நார்மலாக ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணும்போது ரிசீவர் பார்த்தீங்கன்னா அந்த இமெயிலை காப்பி பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும் அண்ட் டவுன்லோடும் பண்ண முடியும். ஈவன் நம்ம அனுப்புகிற மெயிலை வந்து அவங்க இன்பாக்ஸில் எப்போதுமே வச்சுருக்க முடியும், அவங்களா டெலீட் பண்ணால் தான் உண்டு. பட் நம்ம ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணுறோம், கூடவே சேர்ந்து ஒரு ஃபைலையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மெயில்.
அப்போ வந்து ரிசீவ் பண்ணுறவங்க அந்த மெயிலை வந்து காப்பியோ பிரிண்டோ ஆர் ஃபார்வர்டோ ஈவன் டவுன்லோடோ பண்ணக்கூடாது. அண்ட் ரிசீவ் பண்ணுறவங்க மெயில் பாக்ஸில் எவ்வளோ நாள் அந்த மெயில் இருக்குனுங்கிறதையும் நம்ம தான் செட் பண்ணி அனுப்ப போகிறோம். வாங்க அது எப்படி எனேபிள் பண்ணி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஃபிடென்ஷியல் மோடை எனேபிள் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு மெயிலை வந்து கம்போஸ் பண்ணி ஃபைலை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு லாக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், கான்ஃபிடென்ஷியல் மோட் விண்டோ. அதில் வந்து அந்த மெயில் வந்து எவ்வளோ நாள் அவங்க மெயில் பாக்ஸில் இருக்குனுங்கிறத நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 டே வந்து செட் பண்ணிக்கிறேன். பாஸ்கோட் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, அவங்க மெயிலை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை சொன்னால் மட்டும்தான் அவங்களால அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரி செட் பண்ணாக்க எஸ்எம்எஸ் பாஸ்கோட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாக்க அவங்க அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்களால அதை ஓப்பன் பண்ண முடியும். இல்லை இந்த ஆப்ஷன் வேண்டாம்னாக்க எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து சென்ட் கொடுத்துருங்க, சென்ட் ஆகிரும். நம்ம இப்போது ரிசீவரோட மெயில் பாக்ஸில் இருக்கோம். நம்ம சென்ட் பண்ண மெயில் வந்து இதில் ரிசீவ் ஆகிருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை வந்து காப்பி ஃபார்வர்ட் ஆர் பிரிண்ட் ஆர் டவுன்லோட் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்க ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷனே வந்து இருக்காது. இதுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த இமெயில் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது. கீழே வந்து அந்த கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன், ஆனால் செலக்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன், இப்போ ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அந்த கண்டென்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணுறேன், ஆனால் செலக்ட் ஆகலை. நீங்களும் கான்ஃபிடென்ஷியலாக ஏதாவது மெயிலை வந்து சென்ட் பண்ணாக்க இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடை எனேபிள் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம 5வதாக பார்க்க போகிறது என்னென்னா டெம்ப்ளேட்ஸ். இது எதுக்குன்னா ஒரே மாதிரியான இமெயில் கண்டென்ட் தான் நீங்கள் ரிப்ளை அனுப்புகிறதுக்கு அண்ட் நியூ மெயில்ஸை வந்து கம்போஸ் பண்ணி அனுப்புகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதை வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எகைன் வந்து அந்த மெயில் அனுப்பும் போது டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். திரும்ப டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸாக சேவ் பண்ணி எகைன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ வாங்க அந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த இமெயில் கண்டென்ட்டை வந்து கம்போஸ் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெம்ப்ளேட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் டிராஃப்ட் அஸ் டெம்ப்ளேட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அஸ் ஏ நியூ டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி தான் வரும். அதில் டெம்ப்ளேட் நேம் வந்து சப்ஜெக்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நியூ மெயிலை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறேன். வந்து நான் அதை டைப் பண்ண போகிறதில்ல, டெம்ப்ளேட்ஸை தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்லுக்னு சேவ் பண்ணுற அந்த டெம்ப்ளேட் வந்து அதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னாக்க செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிஆல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அடுத்து நம்ம 6வதாக என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னேச்சர். இது என்னென்னா ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெயில் கண்டென்ட்டுக்கு கீழே லாஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க, சிக்னேச்சர் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்னு போட்டு உங்கள் நேம் வந்து ஆட் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து மேனுவலாக வந்து ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து சேவ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் டைமில் வந்து அந்த சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த 3 டாட்டுக்கும் பக்கத்தில் பென் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்க சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்க கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த சிக்னேச்சருக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரியேட்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் க்ரியேட் பண்ண நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன சிக்னேச்சர் வந்து கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த நேமை வந்து போல்டாக காட்டணுனாலும் அந்த பிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை போல்டாக வந்து காட்டிக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணுறனாலும் அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னாக்க நான் இன்னொரு சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் க்ரியேட் நியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சிக்னேச்சருக்கும் நேம் ஆட் பண்ணிட்டு க்ரியேட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி நீங்கள் எத்தனை சிக்னேச்சர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் டிஃபால்ட்னு ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஃபார் நியூ இமெயில்ஸ் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இதில் வந்து நான் க்ரியேட் பண்ண 2 சிக்னேச்சரில் ஒரு சிக்னேச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஆன் ரிப்ளை ஆர் ஃபார்வேர்டிங் யூஸ். அதுக்கு வந்து நான் இன்னொரு சிக்னேச்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ இமெயிலை வந்து கம்போஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக வந்து சிக்னேச்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூ இமெயில்ஸுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் மெயிலை வந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டுக்கும் பக்கத்தில் பேனா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த 2 சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துருச்சு. இப்போ அதில் எந்த சிக்னேச்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம 7வதாக பார்க்க போகிறது என்னென்னா ஆஃப்லைன் இன்பாக்ஸ். இது எதுக்குன்னா, உங்கள்கிட்ட இன்டர்நெட் இல்லாத டைமில் ஆல்ரெடி ரிசீவ் ஆன இமெயில்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க தீம்ஸுக்கு பக்கத்தில் ஆஃப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எனேபிள் ஆஃப்லைன் மெயில்ஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. சிங் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டோர் இமெயில்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 30 days டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 90 days வரைக்கும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் அட்டாச்மெண்ட்ஸ் அது டிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் உங்கள் இமெயிலில் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த அக்கௌண்ட்டை உங்கள் கம்ப்யூட்டர் லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்குது. நீங்கள் கீப் ஆஃப்லைன் டேட்டா ஆன் மை கம்ப்யூட்டர் அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஷேர்டு டிவைசஸ் காட் இட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் வந்து திரும்ப ரீஓப்பன் ஆகும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணி இதை புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நியூ டேப் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த ஜிமெயில் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனையும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மள்கிட்ட வந்து இன்டர்நெட் இல்லை. இப்போ புக்மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த இன்பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஆஃப்லைனில் வந்து அந்த மெயில் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இமெயில்ஸ் மட்டும்தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். செட்டிங்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து எதுவும் இருக்காது. நீங்கள் ஓப்பனும் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுனாக்க அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.